ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். நாச்சியார் திருமொழியில் 3வது திருமொழியை இன்று அனுபவிப்போம். இந்த 3வது திருமொழியில் வஸ்திராபஹரண லீலையை பாடுறா நம் பிராட்டி. நாச்சியாரும் இவளின் தோழிகளும் மார்கழி மாதம் முழுவதும் கண்ணனை அடையணும்னு விரதம் அனுஷ்டிச்சார்கள். தினமும் இவர்கள் திருக்குளத்தில் நீராடுறா. விடியற்காலம்புற இவ கிளம்புற போது கண்ணனை தான் துணையாக அனுப்புகிறார் நந்தபாபா. 30 தப்பாமேன்னு 30 நாளும் நீராடினான். இன்றைக்கு கடைசி நாள். நீராட்டம் தானே முக்கியம். அதனால எல்லா குட்டிகளும் நல்ல புது பட்டுப்பாவாடையை உடுத்திண்டு வந்திருந்தா. இது தண்ணியில் நனைஞ்சு போயிடுத்துன்னா பளபளப்பு போயிடும். அதுக்கப்புறம் நல்ல புது பாவாடையை கட்டிண்டா கண்ணன் பார்த்து ரசிப்பான்கிற ஆசையில் துணிகளெல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு கரையில் நீராடுறதுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டான். கண்ணனும் இவாளுக்கு தெரியாமல் மெல்ல எல்லா துணிகளையும் எடுத்துண்டு மரத்தில் ஏறி உட்காந்துட்டான். இவன் யசோதா அம்மா கிட்ட க்ஷீர சோரன், அதாவது பால் வெண்ணெயெல்லாம் திருடுவான். கோபிக்குட்டிகள் கிட்ட சீர சோரன், அதாவது துகிலை திருடுவான். சுகுமார சுந்தர சீர சோர சீர சோர சித்த சோர அப்படின்னு பாடுறார் கிருஷ்ணபிரேமி அண்ணா. கண்ணா துகிலை பணித்தருளாயேன்னு முதல் பாசுரத்தை பாடுறா ஆண்டாள் நாச்சியார். கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியம் செல்வன் எழுந்தான், அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழைமை ஆற்றவும் பட்டோம், இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம், துகிலை பணித்தருளாயே. இந்த குட்டிகள் கண்ணன் அங்கே இருக்கிறத கவனிக்கலை. பலவிதமாக சிரித்து பேசிட்டு இருந்ததில், கிருஷ்ணானுபவத்தில் இருந்ததில் நேரம் போனதே இவாளுக்கு தெரியல. சூரியோதயமாகி சுரியர்னு வெயில் உரைச்சிது. ஆற்றுக்கு போவோம்டி அப்படின்னு சொல்லிட்டு உடுத்திக்கிறதுக்கு துணியை பார்த்தார்கள். துணியை காணலை. யாரை தேடுறேன்? என்னையா? நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கடுக்குன்னு சிரித்தான் கண்ணன். எல்லாரும் தலையை தூக்கி பார்த்தா மரத்து மேலே எல்லா துணிகளையும் அள்ளி போட்டுட்டு உட்காண்டிருக்கான் இந்த கண்ணன். கண்ணா, துணியை கொடுப்பா அப்படின்னார்கள். உங்களுக்காகத்தான் பத்திரமா எடுத்து நான் வச்சுட்டுருக்கேன். நானா கட்டிக்க போகிறேன், நீங்களும் மரம் ஏறி வாங்கோ தரேன் அப்படிங்கிறான் இந்த சீர சோரன். கண்ணா, நேரம் ஆயிடுத்துடா, விளையாடாதடா, துணியை குடுடா. நாங்கள் கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராட வந்துட்டோம் அப்படிங்கிறார்கள். காலம் இருக்கிற இருப்பில் ஏண்டி அவ்வளோ சீக்கிரம் வந்தேள் அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு தெரியாமல் வரணும்னு இவெல்லாம் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே வந்துட்டா. ராசலீலையெல்லாம் பண்ணிட்டு நேரம் கழிச்சு தானே எழுந்திருப்பான்னு இவா நினச்சா. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட தேவிமார்கள்லாம் கோழிகளை திட்டுவாளாம். ஏன்? குக்குடான் ஊஜதோ சபன் அப்படிங்கிறார் ஸ்ரீ சுகபர்ம ரிஷி. இந்த சனியன் பிடிச்ச கோழி செத்த நேரம் கழிச்சு கூவக்கூடாதோ, கண்ணனோட ஆனந்தமாக படுக்க விடாமல் கோழி கூவிடுத்தே அப்படின்னு அந்த கோழியை சபிப்பார்களாம் அந்த தேவிமார்கள்லாம். ஆனால் இங்கே இந்த குட்டிகள் சொல்கிறா, இந்த குட்டி பைய இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து என்ன பண்ண போகிறான்? அக்னிஹோத்திரமா, இல்லை ஔபாசனமா, இல்லை சந்தியாவந்தனமா பண்ண போகிறான்? எதுக்கடி எழுந்து வந்திருக்கான் அப்படிங்கிறார்கள். கண்ணா, நாங்கள் இருட்டோடு வந்தாதான் சுதந்திரமாக குளிர குடைந்து நீராடலாம்னு வந்திருக்கோம் கண்ணா அப்படின்னா. பாருடி, இந்த ஆழியன் செல்வன் எழுந்துட்டானே, எப்படிடி சமாளிக்கிறது? மானம் போகுமேடி அப்படிங்கிறா இன்னொரு தோழி. ஆனால் வாழும் சூரியன்னு திட்டலை.
செல்வன் அப்படிங்கிறான். ஏன்னா இந்த சூரியன் எழுந்ததும் நமக்கு ஒரு உபகாரம் தாண்டி அப்படிங்கிறார். என்ன உபகாரம்? எல்லாரும் எழுந்து வந்துடுவா, உடனே இவன் பயந்துண்டு துணியெல்லாம் நம்மள்கிட்ட கொடுத்துடுவாண்டி அப்படிங்கிறான். இல்லாட்டா எத்தனை நாழி ஆனாலும் நம்மளோட பம்பு பண்ணிட்டு நம்மளை விடமாட்டாண்டி இவன் அப்படிங்கிறார்கள். ஏண்டி, என்னாலேயாடி நேரமாச்சு? நீங்கள் இவ்வளவு நேரம் குளத்தில் விளையாடிட்டு கடைசியில் உங்கள் அம்மா கிட்ட போய் கண்ணன் படுத்தினான்னு சொல்லுவேள். இப்படி துணியெல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு குளிக்கிறேளே, காலம் ரொம்ப கெட்டு கிடக்குடி. யாராவது வந்து எடுத்துட்டு போயிட போகிறாளேன்னு நினச்சி தான் நீங்கள் வந்தப்புறம் திருப்பி கொடுக்கலாம்னு இருந்தேன். இது இப்படி என் பேரில் நீங்கள்லாம் அவதூறு சொல்கிறேளே, நான் தர முடியாது இனிமே. உங்கள் அப்பா வரட்டும், உங்கள் அம்மா வரட்டும், உங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் வரட்டும், அவாக்கிட்ட பேசிப்போம் அப்படின்னு விட்டான் கண்ணன். என்னடி இது, இவன் ஊரையே கூட்டிடுவான் போல இருக்கேடி, இவனுக்கு பயமே கிடையாதாடி அப்படின்னு கேட்குறா ஒரு தோழி. இவனுக்கு ஏதடி பயம், அரவணை மேல் பள்ளி கொண்டவண்டி இவன் அப்படிங்கிறார். இந்த மரத்து மேலே துணிகளை மெத்துன்னு பிரிச்சுண்டு படுத்துட்டானோ என்னமோ தெரியல. இவன் அரவணையிலையும் துயில்வான், ஆலிலையிலும் துயில்வாண்டி அப்படிங்கிறான். போதும் போதுண்டி நம்ம நீராடினது, ஏழைமை ஆற்றப்பட்டோம் அப்படிங்கிறான். ஏழமைன்னா இளக்காரமாக போயிடுத்துரி, ஆண் பிள்ளையா லட்சணமாக கௌரவமாக நடந்துக்க மாட்டானோ, இப்படி குறும்பு பண்ணுறானே, இனி இந்த பொய்கைக்கு நம்ம வரவேண்டாண்டி அப்படின்னு விட்டான். உடனே இன்னூத்தி கேட்குறா, அப்போ நாளைக்கு நம்ம எந்த பொய்கைக்கடி போகிறது அப்படின்னு கேட்டா, மற்றொரு தோழி ஓடி வந்து இவளோட வாயை பொத்தி அவனோட காதில் விழுந்துட போகிறதுடி, அங்கேயும் அவன் வந்துடுவாண்டி அப்படிங்கிறான். அதுக்குள்ளே ஒரு தோழி சொன்னால், பொடி பொடி, இனி பொய்கைக்கு வரவே வேண்டாம், ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள், நீராட்டம்தான் முடிஞ்சு போயிடுத்தேடி அப்படிங்கிறான். கண்ணன் இவாளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேள் தெரியுமா? நோன்பு பண்ணுறேன் பெருவழின்னு எவ்வளவு பெரிய பாபத்தை பண்ணியிருக்கேள். புண்ணிய நதியில் இப்படி வஸ்திரம் இல்லாமல் குளிக்கலாமா? இது தெரியாதாடி உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். கண்ணா கண்ணா, நாங்கள் பண்ணது தப்பு தாண்டா, இதுக்கு என்னடா பரிகாரம், அதையும் நீயே சொல்லுடா, எங்கள் நோன்பு பலிக்காமல் போயிட போகிறதேடா அப்படின்னு கவலையோட இந்த குழந்தைகள்லாம் அவனை கெஞ்சறார்கள். அவன் சொல்கிறான், அஞ்சலி பரமாமுத்ரா சத்தியக சந்தோஷகாரிணி அப்படிங்கிறபடி என்ன நீங்கள் அஞ்சலி பண்ணிட்டு இறங்குங்கோ அப்படிங்கிறான் கண்ணன். தோழியும் நானும் தொழுதோம்னு ஒரு தோழியோட ஒரு கையும் மற்றொரு தோழியோட இன்னொரு கையையும் சேர்த்து கூப்பினார்கள். கண்ணா கண்ணா, நாங்கள் தொழுதுட்டோண்டா, துகில குடுடா அப்படின்னார்கள். இல்லை இல்லை, இப்படி தொழுதா அது தொழுதது ஆகாது, ஏக்க ஹஸ்த பிரணாமம் செய்யவே கூடாது, ரெண்டு கையும் சேர்த்து கூப்பி தொழுங்கோ அப்படின்னு சொன்னான் கண்ணன். கண்ணன் இப்படி பெண் குழந்தைகளோட விளையாடலாமான்னு சிலர்லாம் கேட்பா. இவாள்லாம் சிறு குழந்தைகள் தான். கண்ணனுக்கே அப்போ 5 வயசு தான் சொல்கிறார்கள். இந்த கோபி குட்டிகளுக்கெல்லாம் 4 வயசோ 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற சுகபிரம்ம ரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தில். இது ஒரு கிருஷ்ண லீலை அப்படின்னு சொல்லப்படுறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.